ஓகே. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ESXi ஓட டேட்டா ஸ்டோரை எப்படி மேப் பண்றது, ஒரு ESXi ஓட டேட்டா ஸ்டோரை எப்படி மேப் பண்றது அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஹவு டு கிரியேட் நியூ டேட்டா ஸ்டோர், புதுசா ஒரு டேட்டா ஸ்டோர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஒரு ESXiல டேட்டா ஸ்டோரை எப்படி மேப் பண்றதுன்னு காமிச்சேன். இப்போ சேம் சினாரியோ, என்கிட்ட 1 2 3 4 ESXi ஹோஸ்ட் இருக்குது, 5 டேட்டா ஸ்டோர் இருக்குது. எனக்கு பத்தலை, கெப்பாசிட்டி பத்தலை. சரிங்களா, எனக்கு வந்து கெப்பாசிட்டி பத்தலை. ஐ வாண்ட் டு கிரியேட் அனதர் டேட்டா ஸ்டோர். எனக்கு இன்னொரு டேட்டா ஸ்டோர் வேணும். ஏன்னா விஎம் வந்து நான் வந்து நிறைய, எனக்கு வந்து பெரிய பெரிய விஎம் ஆகுது, லைக் பெரிய பெரிய டேட்டாபேஸ் விஎம் வந்து எனக்கு தேவைப்படுது. அப்போ எனக்கு இந்த ஸ்டோரேஜ் பத்தலை. இது வந்து ஒரு 10 TB வச்சுக்கோங்க. அஸ்யூம் தட் இது ஒரு 10 TB, இது வந்து ஒரு 15 TB, இது வந்து ஒரு 8 TB, இது ஒரு 12 TB, இது வந்து 16 TB. இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் இருக்குது. எனக்கு இது பத்தலை, புதுசாக ஒரு டேட்டா ஸ்டோர் வேணும். இதுதான் ரெக்வெஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக ஒரு டேட்டா ஸ்டோர் வேணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ESXiல மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அகைன் நம்ம வந்து ஸ்டோரேஜ் மெயில் பண்ணணும். ஹாய் ஸ்டோரேஜ் டீம், our storage running out of space. Please allocate 15 DB LAN and map the LAN on below ESXi host. இப்போ ஸ்டோரேஜ் வந்து எனக்கு ஸ்பேஸ் பத்தலை, ப்ளீஸ் allocate 15 DB LAN and map the LAN on below ESXi host. ESXi hostல மேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, ESXi host நேம், நான் இப்போ டைப் பண்ணுறதை நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். அது WWN நம்பர், WWPN நம்பர், எத்தனை ESXi இருக்கோ இதில் இது வந்து ESXi (01) (02) (03) (04) 4 ESXi இருக்கா. அந்த 4 ESXiயோட WWN நம்பர், WWPN நம்பர் கொடுக்கணும். சரி, ஓகே. நான் வந்து ஒன் ஆஃப் தி ESXியோட இதை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா, நீங்க டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ESXiல தெரியாது, மேப் பண்ணாட்டி தெரியாது. அதனால அந்த கிளஸ்டர் கீழே எத்தனை ESXi இருக்கோ அதோட ESXi ஃபுல்லாவே நீங்க கொடுக்கணும். கொடுத்து என்ன நம்பர் PN நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மேப் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்க LAN கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம சைடு நம்ம அதை எப்படி டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றது காமிக்கிறேன். மெயில் பண்ணியாச்சு, அவங்க மெயில் ரிப்ளை பண்றாங்க, ஹாய் ஆப்ரேஷன் டீம், we have allocated the LAN, please check and confirm சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ESXi அந்த கிளஸ்டரோ ESXi ரைட் கிளிக் பண்ணுங்க, பண்ணிட்டு there is option for storage, அதுபடி ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் கொடுக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணிக்கோங்க. இது ரெகுலர் ஆக்டிவிட்டிங்க. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குது ஒன் ஆஃப் த ரெகுலர் ஆக்டிவிட்டி, டே டு டே ஆக்டிவிட்டி, இன்டர்வியூ கொஸ்டின். நோட் திஸ் பாயிண்ட் ப்ராப்பர்லி. ESXiயோட எப்படி டேட்டா ஸ்டோரை மேப் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, புதுசா எப்படி ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் கொடுக்குறேன்.
ஓகே கொடுத்த பிறகு ஸ்டோரேஜ் ரீஸ்கேன் ஆகும், இங்க ரீஸ்கேன் ஆகும். தென் அந்த ESXi ரைட் கிளிக் பண்ணுங்க, பண்ணிட்டு there's also storage, அந்த ஸ்டோரேஜ்ல VMFS டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணும். பை டிஃபால்ட் அதுதான் இருக்கும். இருக்கு பாத்தீங்களா, கிரியேட் VMFS டேட்டா ஸ்டோர் ஆன் டிஸ்க் ஆர் LUN. நம்ம LUNல கிரியேட் பண்றோம், சரிங்களா. தென் நெக்ஸ்ட் இந்த இடத்துல அவங்க டேட்டா ஸ்டோர் LUN அலோகேட் பண்ணிருப்பாங்க, அது இங்க தெரியும். தெரியுது பாத்தீங்களா, இது வந்து அவங்க டேட்டா ஸ்டோர் அலோகேட் பண்ணிருக்குது. இது அந்த டேட்டா ஸ்டோரோட என்ன ஐடி. இப்போ இதை நம்ம என்ன நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம கிட்ட என்ன டேட்டா ஸ்டோர் எல்லாம் இருக்கு, டேட்டா ஸ்டோர் 01, 02, 03ன்னு வச்சுப்போம். இப்ப இதோட நேம் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டேட்டா ஸ்டோர் 04. நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணேன், கிரியேட் ஸ்டோரேஜ் கொடுத்தேன், டேட்டா ஸ்டோருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, 2 ESXல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ESX 01ல டேட்டா ஸ்டோர் 1, டேட்டா ஸ்டோர் 2, டேட்டா ஸ்டோர் 3 தெரியுது. ஆனால் 02ல there is no டேட்டா ஸ்டோர். ஏன் அப்படின்னா டேட்டா ஸ்டோர் மேப் ஆகலைன்னு அர்த்தம், சரியா. இப்போ நான் இந்த டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டேட்டா ஸ்டோர் 4 கொடுத்துட்டேன். இதில் 3 டேட்டா நம்ம கிட்ட இப்போ 3 டேட்டா ஸ்டோர் இருக்குது, ரைட்டாக. கிளஸ்டரில் வச்சு கூட பார்த்துக்கோங்க, நம்ம கிட்ட 3 டேட்டா ஸ்டோர் இருக்குது. ஸோ நேம் இஸ் டேட்டா ஸ்டோர் 4. நம்ம அந்த எத்தனை டிபி கேட்டோமோ அந்த டிபிக்கான LUN இது, LUN அலோகேட் பண்ணிட்டாங்க. கெப்பாசிட்டி இது, ஓகே. தென் நெக்ஸ்ட் VMFS 6, லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து VMFS 6, ஓல்டர் வெர்ஷன் வந்து VMFS 5. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் போகணும், நோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் VMFS 6, VMFS 5 ஓல்டர் வெர்ஷன். VMFSனா விர்ச்சுவல் மிஷின் ஃபைல் சிஸ்டம். நெக்ஸ்ட் இதுல நான் லேப்ல வந்து 100 GB கொடுத்துருக்கேன். அந்த 100 GBல ஃபுல்லாவே அலோகேட் பண்றீங்களா இல்ல அதுல பாதி அலோகேட் பண்றீங்களா கேக்குது. இல்ல நான் 100 GB ஃபுல்லாவே அலோகேட் பண்றேன். யூஸ் ஆல் அவைலபிள் பார்ட்டிஷன். நெக்ஸ்ட் இப்போ ஃபினிஷ் கொடுத்தேன்னா டேட்டா ஸ்டோர் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆகுது பாத்தீங்களா இங்க. இப்போ பண்ணதான் ப்ரொடக்ஷன்ல பண்றது, சரிங்களா. ப்ரொடக்ஷனுக்கு துளி கூட டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணணும் அதான் ப்ரொடக்ஷன்லயும் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ கிரியேட் ஆயிடுச்சு. பட் அந்த டேட்டா ஸ்டோர் 4 வந்து ஈவன் ESXi 2 கூட மேப் பண்ணல. அப்போ நான் என்ன மெயில் பண்ணேன் அப்படின்னா இந்த ESXi 1ஓட டீடைல்ஸ் மட்டும் வச்சு தான் மெயில் பண்ணியிருக்கேன். ESXi 2ஓட டீடைல்ஸ் வச்சு நான் மெயில் பண்ணல. அதாவது இதோட WWN நம்பர் கொடுக்கல, அதனால இங்கே மேப் ஆகல. ஸோ நான் ESXi 1ஓட 01ஓட WWN மட்டும் தான் கொடுத்தேன். ஸோ அதனால தான் அந்த டேட்டா ஸ்டோர் எல்லாமே இங்கே மேப் ஆயிருக்கு. இதில் மேப் பண்ணணும். செகண்ட் டாஸ்க் இதில் மேப் பண்ணணும். என்ன பண்ணணும், ஐ வில் ஹாவ் டு get the WWN number. இந்த ESXi ஓட WWN நம்பரை நான் வந்து பார்க்கணும். சரி, மேப்பே ஆகல. ஸோ இப்போ டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டேன், சரிங்களா.
டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணியாச்சு. there's a 2 type of data ஸ்டோரேஜ் இருக்குது. அதை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். அது இப்ப சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். FCSAN fiber channel data storage and iSCSI storage. ஃபைபர் சேனல் என்ன, ஐஸ்கசினா என்னங்கிறது நாளை கிளாஸ்ல சொல்றேன். நான் இன்னைக்கு கிளாஸ்ல இது புரிஞ்சதா, எது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா டேட்டா ஸ்டோர் மேப் பண்றது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டி. அடிக்கடி நம்ம டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் வந்து காலி ஆகிரும், லைக் அக்காமடேட் ஆயிரும். நம்ம அடிக்கடி அதை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வரும். இப்போ இந்த டேட்டா ஸ்டோரை நான் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணா பண்ணிக்கலாம், அதுக்கு மெயில் பண்ணும். ஸோ இந்த டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோரோட NID கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி நாளைக்கு சொல்லித்தரேன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இதுல யாருக்கும் டவுட் இருக்கா கைஸ்? சார் இது VMFS இன்க்ரீஸ்ன்னு சொன்னா இப்போ டேட்டா ஸ்டோர் இன்க்ரீஸ்ன்னா ரெண்டுமே ஒன்று தான் சார்? இல்லை VMware சார் இப்போ VMS ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ்ன்னா இப்போ டேட்டா ஸ்டோர் இன்க்ரீஸ். VMware ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு டேட்டா ஸ்டோர் ஸ்டோரேஜ், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே சார். ஸோ அப்போ டவுட் இல்லை அப்படின்னா எவ்ரிஒன் கிளியர் தானே? நாளைக்கு நான் கொஸ்டின் கேட்பேன். இன்னைக்கு நடத்தின டாபிக் ஃபுல்லாக நான் வந்து நாளைக்கு வந்து கொஸ்டின் கேட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவேன். ஹெச்பினா என்ன, லன்னா என்ன, டேட்டா ஸ்டோர்னா என்ன, எப்படி கிரியேட் பண்ணுறது கேட்பேன். ஸோ அதுக்கு அதை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நான் கிளாஸ் போவேன், இல்லாட்டி நான் கிளாஸே போக மாட்டேன். ஓகேங்களா? நீங்கள் திருப்பி இதை இன்னும் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இதுக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது உங்களுக்கு புரியணும். இது புரியாம VMware புரியாது. ஸ்டோரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், டேட்டா ஸ்டோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க பாதி VMware ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு வில் மீட் அகைன். ஓகே எஸ். இப்போ நான் இப்போ கிளாஸ்க்கு முடிச்சுக்கிறேன் அப்படின்னா. தேங்க்யூ. Thanks, Dilip bro. Okay, thank you all. So நாளைக்கு பார்க்கலாம். Okay, thank you.